ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடி பாண்டா சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா மயிலாப்பூரில் இருக்க சீரகம் நம்ம சவுத் ஃப்ளேவர்ஸில் ரெஸ்டாரண்ட் தான். இன்னைக்கு நம்ம சேனலோட 5th வீடியோ. அது இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராமேன் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அதை அந்த டாக்ஸிக்கான வேலையை விட்டு அவரே எப்படி போகிறோன்னு நினச்ச நேரத்தில் அவங்க மேனேஜரே தூக்கி விட்டுருக்காரு. ஸோ அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஃபைனலாக ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணுறது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கேமராமேன் ஒரு வேலையை பார்த்தாரு, மைக்கே போடாமல் ஒரு வேலையை நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். இப்போது அது இன்ட்ரோ எதனா சொதப்புச்சுன்னா அதுக்கு முழுக்க காரணமே நம்ம கேமராமேன் தான். ரெண்டாவது, இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிற பர்பஸ்னால், நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன், அவரோட டாக்ஸிக்கான ஜாப் விட்டதுக்கு தான். ஸோ இன்னும் வந்து அதோட அந்த டாக்ஸிக்லேயே இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அறக்க பறக்க பண்ணிட்டு இருக்காரு. ஆம்பியன்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ஆம்பியன்ஸ். ஆக்சுவலாக ரெட்ரோ ஸ்டைலில் மியூசிக்ஸ்லாம் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. ஸோ ஃபுட் சாப்பிட்டு சொல்கிறேன். ஆஹா, அருமையான ஒரு சாங் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ என்னென்ன வந்திருக்குன்னா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கோலா உருண்டை, நாட்டுக்கோழி ரோஸ்ட்டு, சோரொட்டி, அப்புறம் மட்டன் சுக்கா. அப்புறம் நம்ம ஒரு மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணோம். மீல்ஸ்க்கு என்னென்னா, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் பொரியல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்டார்டர்ஸ்லேருந்து கோலாலேருந்தே போயிடுவோம். கோலா நல்லா செம சாஃப்டாக இருக்குது, நீங்களே பாருங்கள். நல்ல பேட்டர் தான், நல்ல மட்டனை நல்லா மின்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது கோலா. லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்குது, பட் ஆனால் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணு. கதையோட மெயின் ஹீரோ மட்டன் பிரியாணி. போகுமா? திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா. நல்லி இருக்கானா? நம்ம லக்கு இன்னைக்கு நல்லி மாட்டல. சரி, ஃபைன், பரவாயில்ல, சாப்பிடுவோம். இது கூட லைட்டாக வச்சுட்டு தால்ச்சா கொடுத்துருக்கா. கம்ப்ளீட் அத்தன்டிக் திண்டுக்கல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெறும் பிரியாணி மட்டும் டேஸ்ட் பண்ணுறேன். டூ குட் கைஸ். பிரியாணி சான்ஸே இல்லை. திண்டுக்கல்லில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் இருக்குது. நான் ஊர் சைடில் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி பிரியாணி. கம்ப்ளீட்டாக அதுதான் ரிமைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட சிக்கன் பிரியாணி சேம் அதே இதுதான். பார்ப்போம். மொத்தம் இதுலேயே ஒரு 3 பீஸ் இருக்குது. முட்டை வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியலையா ஃப்ரெண்ட்ஸ்? பார்ப்போம்மா முட்டை இருக்கான்ட்டு. தேடினாலும் கிடைக்காது போல். இன்னும் வந்து போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். டயட்டில் இருக்கேன், அதனால தான் கம்மியாக சாப்பிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி பைட் மட்டும் போயிடுவோம். வாவ். எப்பயுமே மட்டன் பிரியாணி தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மட்டனை விட சிக்கன் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. மீல்ஸ் போக ஆரம்பிப்போம். நல்ல ஒரு ரைஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு அவங்களோட சைட்ஸ் ஒன்றுனா ட்ரை பண்ணிடுறேன் சூடு ஆகிறதுக்குள்ள. சோரட்டி,
ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்களாம் சாப்பிட்றோம்னு சொல்லுவாங்க, பார்ப்போம். வா ஓ மஸ்டாய் கைஸ் சோரிட்டி. பெப்பர் ஃப்ளேவர் அதிகமாக இருக்குது, வெங்காயம் பயங்கரமாக இது பண்ணி போட்டு ஒரு ஊர் சைடு ஸ்டைலில் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட மட்டன் சுக்கா. இதுலேயே மட்டன் பயங்கரமாக இருக்குது, நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கரெக்டான ஒரு இதில் இருக்குது. மட்டன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சேம் மசாலா தான் சூரோட்டிக்கு, பட் ஆனால் என்னென்னா வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இது பண்ணி கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது நல்லாவே. பெப்பர் பேஸ்டாகவும் இருக்குது. இதுவும் கம்ப்ளீட்டான ஒரு ஊர் ஸ்டைலான மட்டன் சுக்காவோட இதுதான். நாட்டுக்கோழி அப்பா பஞ்சா வராண்டா. கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேறு இதுதான், என்னன்னு இதுன்னு சொல்ல தெரியல. பெப்பரும் இல்லாமல் கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஓகே, அந்த இது ஆவரேஜ் தான் கம்பேர்ட் டு சோரிட்டி அண்ட் மட்டன் சுக்கா. நாட்டுக்கோழி ரோஸ் வந்து ஓகே தான், ஃபைன், ஆவரேஜ் தான். மோஸ்ட் அவங்களோட மீல்ஸ் ட்ரை பண்ணுறான். 3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சைடு என்னன்னு பார்ப்போம். மட்டன் கிரேவின்னு நினைக்கிறேன். டாடா மீல்ஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. வேற மாதிரி. நெக்ஸ்ட் மீன் குழம்பு செம்ம திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, பார்ப்போம், சாப்பிட்டு சொல்கிறேன். டாடா லைட்டாக இந்த அப்பளத்தை வச்சு கேமராமேன் இன்னைக்கு ரொம்ப சொதப்புறாரு, என்னன்னு தெரில, என்ன நினைப்பில் இருக்காருன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒன்றா ஆடியோவை கட் பண்ணுறாரு, இல்லைன்னா கேமரா ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்றாரு. செம்ம மீன் குழம்பு, மீல்ஸு ஃபுல்லாக போட்டு கூட அடிக்கும் அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. லாஸ்ட்டாக அப்பா எண்ணெய் மிதக்க இருக்குது. சிக்கன் குழம்பு லைட்டாக எடுத்து மீல்ஸில் போட்டு டேஸ்ட் பண்ணேன். வாவ், சாப்பிட்டேன் மீல்ஸில் சாப்பிட்ட 3 கிரேவியுமே சான்ஸே இல்லை. எல்லாமே கரெக்டான ஒரு திக்னஸ், ஒரு ஃப்ளேவரு பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணுது. எனக்கு பிரியாணியில் கொடுத்த ஒரு இதை விட மீல்ஸ் சூப்பராக இருக்குது. மீல்ஸ் இன்னும் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இது கூட ஒரே ஒரு மட்டன் சுக்கா வச்சு, ஏன்னா மட்டன் சுக்காவோட மசாலா செம்மையாக இருந்தது, அது ஒரு லைட்டாக வச்சு ட்ரை பண்ணுவோம். பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் ஓட்டிருக்கு, அப்படி ட்ரூல் ஆகுது. ஓகே, ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பிளிஸ் கைஸ். ஸோ மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவுட்டரில் வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்ககிட்ட டெசர்ட் என்ன இருக்குன்ட்டேன். அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான ப்ளூபெரி சீஸ் கேக்கு, அப்புறம் பிரெட் அல்வா, இளநீர் பாயசம், அண்டு நம்ம ஃப்ரெண்டோட ஃபேவரெட்டு, கேமராமேன் ஃபேவரெட் குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம், ப்ளூபெரி. அப்பா பேக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட் பண்ணுவோமா? வர்ற மாதிரி இருக்கானே. வாவ், டெட்லி, வர்ற மாதிரி. இந்த ப்ளூபெரி சீஸ் கேக்கோட மேலே இந்த ப்ளூபெரி இது பண்ணியே போட்டிருக்காங்க, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், வீடியோட எண்டு வந்தாச்சு. ஃபைனலாக ஃபுல்லாகவே சாப்பிட்டேன், எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் தான், ஆனால் என்ன சொல்கிறது, குவாலிட்டியான ஒரு ஃபுட் கொடுத்தாங்கன்னா பட் அதுக்கேற்ற ப்ரைஸ் இருக்கும். நான் என் பில் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
ஃபுட் எல்லாமே நல்லா இருந்தது. என்ன சொல்றது, சிக்கன் பிரியாணி, அவங்களுக்கு பிரியாணி ரெண்டுமே என்னன்னா திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி தான். ஆனா நான் இப்போ எல்லா கடையிலுமே எப்படி பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே மட்டனோட சிக்கன் நல்லா இருந்துச்சு. அது தவிர்த்து என்னன்னா கோலா உருண்டை இந்த ஸ்டார்டர்ஸ்ல, அப்புறம் சோரொட்டி இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கோலா உருண்டையும் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால. ரெண்டாவது நாட்டுக்கோழி வந்து நம்ம எப்படின்னா நம்ம கேமராமேன் ஒரு வேலை பார்த்தாரு ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோல, எப்படி ஆடியோ வந்து இது பண்ணாம விட்டாரோ அதே மாதிரி செஃப்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல, அதனால அவரும் வந்து ஏதோ ப்ராப்ளம் பண்ணிருக்காரு நாட்டுக்கோழி ரோஸ்ட். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதுல ஒரு அவங்களோட கெஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இது வேணும் அதுக்கான இதை வந்து கேன்சல் பண்ணாங்க. செகண்ட் வந்து மட்டன் சுக்கா சூப்பரா இருந்தது, சோரொட்டி அல்டிமேட்டு. ஸோ ஃபைனலாக நான் என்னன்னா இங்க நைட்டும் என்ன சொல்றது நிறைய கான்டினென்டல் டிஷ்ஷஸும் இருக்கு. பட் ஆனால் ட்ரை பண்ணல. அது நைட் டைம்ல தான் சர்விங், டின்னர்ல தான் சர்விங் ஆக்சுவலா. அண்ட் தென் அவங்களோட டெசர்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரெட் அல்வா செம்ம சூடாக சர்வ் பண்ணாங்க. நான் சூடாக ரொம்ப நாள் கழிச்சு தான் சாப்பிட்றேன் பிரெட் அல்வா, சான்ஸே இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட சீஸ் கேக், ப்ளூபெரி சீஸ் கேக் சூப்பராக இருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னோட பாண்டாவோட ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு 10க்கு வந்து 8.5 தருவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபுட்டி பாண்டா _0693 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யாருன்னா வேலையை விட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து இதே மாதிரி ஹோட்டலுக்கு ட்ரீட் வைக்க சொல்லுங்க. தேங்க்யூ, பாய். See you on another video.